வணக்கம். சைஃப் அலி கான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளே கூட கீழெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க முதுகில் 3 கத்தி குத்து, இடுப்பில் 2 கத்தி குத்து, முதுகு தண்டில் போய் ஒரு பிசிறு இறங்கிடுச்சு, நுரையீரலில் போய் தொட்டுடுச்சு. அவர் டிஸ்சார்ஜ் ஆகி கிட்டத்தட்ட 6 மாத காலம் படப்பிடிப்புக்கே வர முடியாது அப்படிலாம் சொல்லி மும்பை மீடியாக்கள் பேசுனது, சோஷியல் மீடியாக்கள் குறிப்பாக அங்குள்ள ஊடகங்கள் சொன்ன தகவல் தான் நம்ம தமிழ்னா கூட ஏதாவது சோர்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அதை நேஷனல் மீடியாக்களை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய இந்தி சேனல்கள் இதை பற்றி பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தது. அந்த ஆட்டோ டிரைவரோட இன்டர்வியூ, அவர் ஆச்சா போச்சான்னு, அவர் வெடிகாலம் ஏன் அந்த வழியாக போனார், அப்புறம் நான் கூட்டின்னு போனேன், எனக்கு காசு கொடுக்க பார்த்தாங்க, யார் நான் காசே வேணான்ட்டேன், அவர் உள்ளே இருந்தவர் சைஃப் அலி கான் தெரியாது எனக்கு, ஆனால் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் சைஃப் அலி கான்னு. நான் பதட்டத்தோடு தான் வண்டி ஓட்டினேன். அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்சிங் ஹோமில் கொண்டு போய் சேர்த்தேன். நர்சிங் ஹோமில் பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போன்ட்டாங்க. அப்புறம் லீலாவதி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். அப்புறம் ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்கன்னு அவரே கழுத்தெல்லாம் கையை வச்சு கூப்பிட்டப்போ தான் நான் சைஃப் அலி கான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தவங்களாம் பரபரப்பாயிட்டாங்க. எனக்கே அப்போ தான் ஒரு நடிகரை என் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு தொடர்ச்சி அவர் சொன்னதெல்லாம் சேர்த்து, ஏமா இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வந்தார், ஏதோ பிக்னிக் போயிட்டு வரா மாதிரி கையில் மட்டும் ஒரு பேண்டேஜ் கட்டின்னு அப்படியே ஹாயாக கை காட்டின்னு ஒரு சன்கிளாஸ் போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. இதெல்லாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா, சைஃப் அலி கானுடைய சொத்து ஒரு 15,000 கோடி, 1 2 இல்லைங்க, 15,000 கோடி சொத்தை அரசாங்கம் எடுத்துக்க பார்த்துக்குது. அது எதிரிகள் சொத்து அப்படின்ற ஒரு சட்டத்திட்டத்தின்படி அதை எடுக்குவது, அதை தவிர்ப்பதற்காக சைஃப் அலி கான் நடத்தின ஒரு நாடகம் அப்படின்றாங்க. இல்லைங்க, இதெல்லாம் கிடையாது. அந்த சொத்து சம்பந்தமான ஒரு விஷயம் சைஃப் அலி கானுக்கே தெரியாது. அதை ஆட்டையை போடுறதுக்காக ஒரு குரூப்பு, ஒரு மாஃபியா குரூப்பு உள்ளே இறங்கி இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டுருக்கு. சரி, கைது செய்யப்பட்ட ஒரு நபர் வங்கதேசத்தை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. வங்கதேசத்தை சேர்ந்தவர் ஏன் உள்ளே வரணும், அவர் ஏன் இது பண்ணணும், இதுவும் ஒரு ஆங்கிளில் போயிட்டுருக்கு. இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த 30ஆம் தேதி, இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள் இது சம்மந்தமாக சைஃப் அலி கான், அதாவது 15,000 கோடி சொத்தை மத்திய அரசு எதிரிகள் சொத்து அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுக்கிறதுக்கு கோர்ட்டே அதுக்கு அனுமதி கொடுத்தாச்சு. ஆனால் சைஃப் அலி கான் தரப்பில் அவருடைய அந்த வாதத்தை முன்வைக்கலாம். அவர் ஏதாவது ஒரு நஷ்ட ஈடாக, ஒரு மானிய தொகையாக கேட்கலாம்ன்ற ஒரு அவகாசம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தவிர்ப்பதற்காகத்தான் அவரே திட்டமிட்டு இதை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கோணமும் விசாரணையில் இருக்குது. நமக்கே பார்த்தப்போலாம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி சும்மா அதே கம்பீரத்தோடு இது பண்ணியிருந்தார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆட்டோ டிரைவர் ஒரு இன்டர்வியூ பெரிய பரபரப்பாச்சு இல்லைங்க. நாம் கூட பேசியிருந்தோம். ஒரு 2:45 3 மணிக்கு அந்த வழியாக, அந்த பாந்திரா மேற்கு வழியாக நான் போயிட்டு இருக்கும்பொழுது சில பெண்கள்லாம் ரிக்ஷா 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 ரிக்ஷான்னு கத்தின உடனே நான் என்னம்மான்னு கேட்ட பிறகு ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக கிரிட்டிக்கலாக இருக்கார், உங்கள் ஆட்டோவில் தூக்கி போட்டுமோங்க அப்படின்னாங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, 2:45 மணிக்கு அவருக்கு என்ன வேலை? அப்போ தான் அவர் முதல் சவாரி வரேன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ தான் சவாரிக்கு போகிறேன் நான் ஓகே, அவர் ஊப்பரோ ஓலாவோ ஏதோ ஒரு போட்டு ஓட்டிருக்கலாம். ஆனால் சாதாரணமாக தான் அவர் போயிருக்கார். ஏன் 2:45 மணிக்கு நீங்கள் போகணும்? ஒன்று மிட் நைட் ஃபுல்லாக ஓட்டுறவங்க இருக்காங்க, நைட் ஃபுல்லாக ஓட்டுறவங்க. நீங்கள் வெடிகாலத்தில் எங்கேயாவது ஊருக்கு போனீங்கன்னா ஆட்டோவை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா என்னங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஏர்போர்ட் சவாரி வந்தேன் சார்னுவாங்க. ஏர்போர்ட் சவாரி இல்லைன்னா நைட்டு கண்ணு முடிச்சு விட்டு பகலில் வேறு ஒரு வேலைக்கு போகணுவாங்க. ஆனால் இந்த நபர் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் கிளம்பி வந்திருக்காரு, இவர் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு ஏதோ காசு கொடுக்க பார்த்தாங்க, நான் வேணாங்கன்ட்டேன் அப்படின்போது சைஃப் அலி கான் அவரை கூப்பிட்டு ஒரு 50,000 ரூபா கொடுத்து பக்கத்துலலாம் உட்கார வச்சுக்கிட்டு ஸ்டில்லாம் கொடுத்துருந்தப்போ, எம்பா நீ ராஜ பரம்பரைன்ற, பட்டோடி குடும்பன்ற, நவாப் குடும்பன்ற, ஆனால் 50,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் தேடிக்கிட்டே, இது எல்லாம் என்ன நியாயம்னு இந்த கேள்வி. சரி, இவ்வளோ கத்தி குத்து இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கப்போ கரீனா கபூர் ஏன் அங்கே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் அவங்க அவுட்டிங் வெளியே ஏதோ ஒரு கொண்டாட்டத்துக்கு அவங்க போயிருந்தாங்க ஒரு 4 நடிகைகளோட அப்படின்ற ஒரு கேள்வியும் இதெல்லாம் இருக்குது. சரி, என்ன தான் ஒரு ராஜ பரம்பரையாக இருந்தால் கூட இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு ஃப்ளாட்லையா இருக்கணும்? நம்ம ஊரில் கூட ஒரு ஃப்ளாட்டில் நீங்கள் போனீங்கன்னா, நான் இதுக்காக சொல்ல, ஒரு ஃப்ளாட்டில் போனீங்கன்னா உங்கள் பேர் என்ன, இது என்ன, கையெழுத்து வாங்கிறது என்ன, அப்புறமா சிசிடிவி கேமராவில் உங்கள் முகம் பதிகிற மாதிரியான ஒரு விஷயம், அங்கேருந்து ஒரு இன்டர்காமில் கூப்பிடுது. நான் சொல்கிறது ஒரு சாதாரண இது. இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னையில் எழும்பூர் எக்மோர் மியூசியம் எதிர்க்க ஒரு ஹை கிளாஸ் ஃப்ளாட் ஒன்று இருக்குது. அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த நிக்கி கல்ராணி, அப்புறம் இவங்க நயன்தாரா, அப்புறம் சரவணா ஸ்டோர், லெஜண்ட் அண்ணாச்சி, இவங்கெல்லாம் பெரிய பெரிய தலைங்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் நீங்கள் கனவுங்கன்னா கூட வாங்க முடியாது. அங்கெல்லாம் எப்படின்னா
நீங்கள் போயிட்டுனா வீடியோ காலில் வந்து அவங்க பேசுவாங்க, உங்களை பார்ப்பாங்க. பார்த்து அவங்க அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் ஆகும். அப்போ தான் செக்யூரிட்டியை வெளியே அனுப்புவோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ராஜ பரம்பரை நவாப் குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு பட்டோடியோடைய ஒரு வாரிசு. இவருக்கு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் 14,000 கோடி சொத்து. அந்த சொத்து மத்திய அரசு எடுக்க போகுது, எதிரிகள் சொத்துன்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 12 அடுக்கு ஃப்ளாட்டில் 4வது மாடியில் சர்வசாதாரணமாக ஒரு சிசிடிவி கேமரா கூட அந்த அளவுக்கு தெளிவாக இல்லாத வாட்ச்மேனு இந்த கத்தி குத்து பண்ணால அவனை வாக்குமூலம் கொடுத்துருக்கான். எப்படிடா நீ உள்ளே போன அப்படின்னு கேட்டால், வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருந்தார், அவர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு போயிட்டேன்னு ஒரு வயசான ஒரு வாட்ச்மேனை ஒருத்தர் போட்டு வச்சுருக்காங்க. இவர் ஏன் வந்து இங்கே கஷ்டப்படணும், இவருக்கு உண்மையிலே என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. உண்மையிலே இது நாடகம் தானா வேறு என்னன்னு? யார் தான் இந்த சைஃப் அலி கான் அப்படின்றது, யார் இவர் அப்படின்ட்டு. சைஃப் அலி கானுடைய அப்பா மன்சூர் அலி கான் பட்டோடி, அவங்க அப்பா வந்து பட்டோடி, அவங்க அப்பா வந்து ஹமிதுல்லா கான். இந்த ஹமிதுல்லா கான் தான் வந்து நவாப்புகளுடைய ஒரு வாரிசு. அவர் நவாப்புகள் தான் ஒரு கட்டத்தில் வந்து இங்கெல்லாம் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ஆற்காடு நவாப்பு சொல்லுவாங்க. பொதுவாக ஆற்காடு நவாப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கதையாக உண்மையானு தெரில, அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக ஆகிட்டாங்க ஆற்காடு நவாப்புக்கு. அப்படின்னா ரொம்ப விசுவாசமாக இருந்துட்டாங்க, ரொம்ப காலம் அவங்க கூட இருந்துட்டாங்க. அப்படின்னா ஒரு குதிரையை கொடுத்து ஓட்டிமாவை சொல்லுவாங்களாம். வந்து அந்த குதிரை போய் எங்கே நிற்குதோ அது வரைக்கும் ஒரு இடம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதாங்கலாம் அந்த தகவல். இன்றைக்கி சென்னையினுடைய பல பகுதிகளில் ஆற்காடு நவாப்புகளுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் அது வந்து அதை கையகப்படுத்திக்கிட்டாங்க. இங்கே கூட நம்ம ஐஸ் ஹவுஸில் அவருடைய அரண்மனை இருக்குது, இன்னும் இருக்குது. அது ரைட். அதே போல் தான் அது மாதிரியான ஒரு நவாப்புகளுடைய வம்சம் தான் இவர் ஹமிதுல்லா கான். அவர் வந்து மத்திய பிரதேசத்தில் பெரிய இதுவாக இருக்காங்க. பிரிட்டிஷ்காரர்கள் உள்ளே வந்தவுடனே எதிர்த்து போரிட்டாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து ரைட்டு. அது யார் போரிட்டவன், யார் வந்து இல்லாதப்பட்டவன், ரோஷம் உள்ளவன், பாடா என் அந்நிய மண்ணிலேருந்து வந்து நீ வந்து என் மண்ணை வந்து பிடுங்க வரையா நீ அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்னவன். இவங்கெல்லாம் என்னன்னா சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மக்கிட்ட வெறும் வேல்கம்பு, கத்தி, மான் கொம்பு இதுதான் இருக்குது. வந்துக்கிறவன் வந்து பீரங்கி, துப்பாக்கி எல்லாத்தையும் இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்துட்டான். இவனை எதிர்த்து நின்னா பொட்டுன்னு குருவி சுடுற மாதிரி சுட்டுருவான். அவனுக்கு பணிஞ்சு போயிடுவோம், அவங்ககிட்ட கொடுத்துருவோம். கொடுத்துட்டு டம்மியாக நம்மளை வந்து ஒரு குறுநில மண்ணை மாதிரி அவன் வச்சுருக்கிட்டோம் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இங்கே இருந்த அந்த மிராசுகள், நிலச்சுவாந்தார்கள் பிரிட்டிஷ் காலத்தில் அவங்களுக்கு ஜால்ரா தட்டின்னு இருப்பாங்க. நீங்கள் தங்கலான் படத்தில் கூட ஒரு நல்ல ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. வந்து அந்த நில உரிமையாளர் அந்த ஆண்டை வந்து என்ன பண்ணுவார், அந்த அடிமைகள்லாம் ரொம்ப போட்டு இதெல்லாம் பண்ணுவாப்புல, அந்த நிலத்தில் வேலை செய்கிறவங்களாம். ஆனால் வெள்ளைக்காரன் வந்தவுடனே அவரே ஓரமாக ஒதுங்கி நின்றுவார். வந்துட்டான் வெள்ளைக்காரன் வந்துட்டான் அப்படின்னு ஓரமாக ஒதுங்கிடுவார். இதுதான் நடந்த ஒரு விஷயம். இப்படி தான் அந்த நவாப் குடும்பங்கள், நவாப் இதெல்லாம் மத்திய பிரதேசத்தில் இருந்தாங்க. இதில் தான் ஹமிதுல்லா கான் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் ரைட்டு ஓகே, நீங்கள் அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கிலாந்துலேருந்து ஒரு கார் இறக்குமதி ஆகுதுன்னா அவங்களுக்கும் ஒரு கார் கொடுப்பாங்க. ஒரு உயர்தர மது பாட்டில் வருதுன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. ஏறக்குறைய ஒரு ராஜா வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ரைட்டு, கண்ட்ரோல் பூரா அவங்ககிட்ட தான் இருக்கும், வெள்ளைக்காரங்கிட்ட தான் இருக்கும். இப்படி இருந்தப்போ அப்போ சுதந்திரம் கிடைக்கிது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுத்துவோ இந்த ஹமிதுல்லா கானுக்கு வந்து மொத்தம் 3 பெண்கள் பேரழகிகள் வந்து 3 பேரும். 3 பெண்கள் ஒன்று அவரும் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆட்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பாகிஸ்தான் பக்கம், அதாவது என்னென்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் பெரும்பான்மையாக இருக்கிற அந்த முஸ்லீம்கள் இருக்கிற அந்த பாகிஸ்தான் பக்கம் போகலாம், அங்கே இருக்கிற இந்துக்கள் இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு சட்டம். இவர் கிளம்பி போகிறாரு. 3 பெண்கள் கிளம்பி அவராக போகிறாங்க. அதில் 2வது பொண்ணு என்னென்னா பேர் தெரில, வந்து அந்த பெண் வந்து இந்த பட்டோடி இருக்கார் இல்லையா, அவருடைய அழகில் அப்புறம் அந்த கிரிக்கெட்டு விளையாடுற இதெல்லாம் மயங்கி திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிக்கிறப்ப தான் இந்த சொத்து முழுக்க இவங்களுக்கு வருது. அவங்க அக்கா அங்கே போயாச்சு, பாகிஸ்தான் போயாச்சு. போன பிறகு இந்த சொத்து வருது. பட்டோடி இந்த ஹமிதுல்லா கானுடைய 2வது மகள், இவருக்கு பிறக்கிற குழந்தை தான் மன்சூர் அலி கான் பட்டோடி. அவருடைய மகன் தான் சைஃப் அலி கான். அதாவது பேரனுக்கு மேலே தாத்தாவுக்கு மேலே அப்பா, இப்படி ஒரு உறவு முறை. இப்போ இவங்களுடைய அந்த ராஜ வாழ்க்கை இருக்குங்கள அப்படியே தொடருது, வந்து அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. வந்து மத்திய பிரதேசத்தில் முடிசூடாத மன்னனாக இந்த பட்டோடி குடும்பம் இருக்காங்க. இன்றைக்கும் அந்த அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனை, அந்த ராஜபோத வாழ்க்கை, அவ்வளோ சொத்துக்கள், கண்ணு கட்டின தூரம் பூரா இருக்குது.
இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சைஃப் அலிகான் அங்கே போனால் அத்தனை பேரும் வந்து அப்படி வந்து நின்று கீழே நின்று குனிஞ்சு ஒரு வணக்கத்தை வந்து சொல்லுவாங்க. அது தலைமுறையாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து. சைஃப் அலிகானுக்கு இருக்கிற சொத்துக்கு சினிமாவில் வந்து நடித்து சம்பாதிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நம்ம கூட போன வீடியோவில் பேசியிருந்தோம். மன்சூர் அலிகான் பட்டோடி வந்து ரொம்ப இதுவாக நினச்சி பையன் பெரிய இடத்து பசங்க என்ன பண்ணுவாங்க, காசு நிறைய இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரே தண்ணி தம்மு கூத்து அது இதுன்னு இருந்தப்போ அவர் வந்து ஒரு நாள் கேட்குறாரு வந்து, நீ என் பேரை சொல்லி எவ்வளோ காலம் இருக்க போகிற, நீ சொந்த காலில் நிற்க மாட்டியா அப்படின்னு போது தான் அவர் பிஸ்னஸ்லாம் பண்ணி பார்க்குறாரு. அதெல்லாம் தாண்டி அவருக்கு சினிமா வாய்ப்பு வருது. ஏன்னா அவங்க அம்மா வந்து நடிகை. இப்படியே வருது, அவர் நடிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. ஓகே, ஒரு திருமணம் இருக்குது. அந்த திருமணம் வந்து முதல் மனைவி இப்போ சைஃப் அலிகானோட 10 வயசு பெருசு, 10 வயசு பெரியவங்க. அவங்களுக்கு 2 குழந்தை. சாரா அலிகான் இப்போ நடிச்சிட்ருக்க அந்த பொண்ணு, இன்னொரு பையன் நடிக்கலை வந்து. இப்படி ஒரு சமயத்தில் அப்புறமா கரீனா கபூரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்க வந்து 10 வயசு சின்னவங்க. இப்படியா போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்க, 1968 ஒரு சட்டம் கொண்டு வராங்க இந்திய அரசு. எதிரிகள் சொத்து அப்படின்னு. இங்கே இருந்துட்டு சொத்து சம்பாரிச்சுட்டு பாகிஸ்தான் போனவங்களுடைய சொத்துக்கள் இங்கே இருந்தால் அது எதிரிகள் சொத்து, அதை வந்து மத்திய அரசு கையகப்படுத்தும் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. நீங்கள் பர்மாவில் நம்ம தமிழர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, தமிழர்கள் இருந்தபோது அவ்வளோ பெரிய வணிகம் பண்ணாங்க. அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய தமிழர்கள், பர்மா தமிழர்கள் அவ்வளோ ஒரு பெரிய உதவியாக இருந்தாங்க. பர்மா கலவரம் ஏற்பட்ட பொழுது அவன் என்ன பண்ணான், பர்மாக்காரன் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க பண்ணான், நம்முடைய பெண்கள் மீது கை வைக்கலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நாம் சம்பாரித்த அந்த நகை நட்டு அது இது பணம் அதெல்லாம் பிடுங்கலை. சொத்தை அசையா சொத்தாக சேர்த்து வச்சிருந்தில்ல, அதெல்லாம் என் நாட்டுக்கு சேர்ந்தது, இதை விட்டுடு, உங்கள் பெண்கள் மேலே கை வைக்க மாட்டோம், நீ எடுத்துன்னு வந்த பவுனு நீங்கள் சம்பாரித்த நகைலாம் இருக்குல்ல அதெல்லாம் கொண்டு போயிடு, நீ இந்த மண்ணிலேருந்து ஒரு பிடி கூட நீ எடுத்துமா கூடாது, எடுத்துமா விட மாட்டோம் அப்படின்ற ஒரு விதம். இப்போ அதை தான் இந்திய அரசு வந்து 1968 சட்டம் போடுது வந்து எதிரிகள் சொத்து அப்படின்னு. இப்போ என்ன ஆகுது, அந்த சொத்து என்னன்னு கணக்கு எடுக்கிறாங்க. இதெல்லாம் வருது. 2014 வருஷம் மத்திய பிரதேசத்தில் போபால் பக்கத்தில் 14,000 கோடி சொத்து சைஃப் அலிகானுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஊடகத்தில் வந்த பிறகு தான் சைஃப் அலிகான் யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, கூட நடித்த நடிகைகள் தெரியும் அவங்களுக்கு. இந்த அளவுக்கு ஒரு ராஜ பரம்பரைலாம் எல்லாம் தெரியாது. அப்படி இருந்தவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாகுது, இது சைஃப் அலிகானுக்கே தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல வந்து. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் கோட்டீஸ்வரனாக இருப்பான் வந்து. இந்த வேலி எத்தனை வேலின்னு வாங்க, அந்த கண்ணு கட்டின தூரம் வேலி எங்களுக்கு வந்து இருக்குது, பாட்டம் முப்பாட்டம், அவனுக்கு எதுன்னே கணக்கு எடுக்க முடியாது, கணக்கே தெரியாது. இதுதானா நம்ம சொத்துனே தெரியாது. அந்த காலத்தில் யாராவது கணக்கு பிள்ளைங்க அவங்க அப்பா கூட ரொம்ப விசுவாசமாக இருந்தவர்களுக்கும் ஒரு இது பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் வந்து. உங்களுக்கு பத்திரமே அப்போ பார்த்தீங்கன்னா செப்பு தகடு தானே வந்து, செப்பு தகடு பத்திரம் தான், அதுதான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்படி இருந்த காலகட்டத்தில் சைஃப் அலிகானுக்கு இவ்வளோ 14,000 கோடி சொத்து, இத்தனை அரண்மனை, இவ்வளோ இது இருக்குது வந்து மற்றவங்களுக்கு தெரியாத போது எல்லாரும் வந்து பாலிவுட்டில் என்ன பண்ணுறாங்க, சில பேர் விலகி நிற்கிறாங்க, சில பேர் நெருங்கி வராங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி பாம்பாக மிக சாதாரண ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது வந்து பாட்ஷாவாக போபாலில் இருக்க வேண்டியவர் இங்கே வந்து மாணிக்கமாக, எங்கே மும்பையில் மாணிக்கமாக வாழ்ந்துட்டு வர்றாரு வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு. அப்படி இருந்த நபர் இப்போ என்ன இப்போ விஷயம் வருதுன்னா, ரைட்டு 2014 வருஷம் இதை வந்து கையகப்படுத்தலாம் அப்படின்னு வந்து கோர்ட் ஒரு உத்தரவு சொல்லுது. இதுக்கு எதிர்மனு தாக்கல் பண்ணுறாரு. இல்லைங்க, எங்கள் பாட்டனாருக்கு சம்பாரிச்சது, நாங்கள் நவாப்புகள் வம்சம், எங்களுக்கு தான் இந்த சொத்து தேரும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின் பொழுது அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து சைஃப் அலிகானுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கடைசியில் வந்து தீர்ப்பு என்ன ஆகுது, மத்திய அரசை எடுத்துக்கலாம், அந்த சொத்தை எடுத்துக்கலாம். அதே வேளையில் இவர் விருப்பப்பட்டு ஏதாவது எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் கொடுங்க அப்படின்ற ஒரு வேண்டுதலும் வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதற்கான அந்த கேஸ் வருகிற 30ஆம் தேதியோடு முடியுது அப்படின்போது தான், இந்த 30ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளே இந்த கத்திக்குத்து சம்பவம் ஏன் நிகழ்த்தப்பட்டதா, நாடகமா, இதனுடைய பின்னணியில் யாராவது இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் ஒருவேளை இந்த கோணத்துலேயும் வந்து ஊடகங்கள் அங்கே வந்து நார்த்தில் எழுதியிருக்காங்க. என்னென்னா, ஒருவேளை சைஃப் அலிகானுக்கு இவ்வளோ சொத்து இருக்கிறது நம்ம தெரியாத இருந்து எதிரிகளுக்கு அது தெரிஞ்சு போய், தெரியும் இல்லைங்களா, இந்த மாஃபியாக்கள் இங்கெல்லாம் கூட நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நில மோசடி வழக்கெல்லாம் வந்து பேப்பரில் வரும். என்ன பண்ணுவானு, காலைல வண்டி எடுத்துன்னு போய் இதெல்லாம் ஆள் வரல அப்படின்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நிலத்துக்காரன் வந்து இந்த பெஞ்சிங் போடாமல் விட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கவனிச்சுன்னு வருவாங்க. என்னென்னா, ஒரு குரூப் போய் அதை கையகப்படுத்துவாங்க, போய் அங்கே வேலி போடுவான், கொட்டா கட்டின பிறகு தகராறு பண்ணுவானுங்க. இதெல்லாம் நடக்கும். அந்த நிறைய பேப்பரில் செய்திலாம் வரும், வந்து நில மோசடி, நில ஆக்கிரமிப்பு, இதெல்லாம். இப்படி ஒரு கும்பல் இந்த நபருக்கு எவ்வளோ பெரிய சொத்து இருக்குதுன்னு
ரொம்ப காலம் வாட்ச் பண்ணி அதில் வந்து இவரை தீர்த்து கட்டிட்டு அதில் ஏதாவது ஒரு போலி ஆவணம் ஏதாவது ஒரு லூப் வச்சு அதை தூக்கலாமா அப்படின்ற ஒரு கோணத்தில். இல்லை இந்த 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சம்பவத்தை நாமளே நிகழ்த்திக்கிட்டு அதை கடந்துட்டோம்னா கேஸ் இன்னும் தள்ளி போகணும்னு சைஃப் அலி கானே பண்ண வேலையா இது அப்படின்ற ஒரு கோணம் வந்து. இப்போ என்ன ஆகுது, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, கரீனா கபூர் அந்த நேரத்தில் ஏன் இல்லை? அப்போ பார்த்தீங்கன்னா நடிகைகள் இருக்குல்ல, பார்ட்டி பஃப்பு தம்மு அது இதுன்னு இருக்க தான் செய்யும். இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே மிஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரியான அந்த கேள்வியும் அந்த விசாரணையும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ அந்த பிடிபட்ட நபர் இருக்கார்ல, அவர் ஏன் வங்கதேசத்திலிருந்து இங்கே வரணும், வங்கதேசத்துலேருந்து ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய ஆள் சைஃப் அலி கான், நான் கூட ஏதோ நினச்சேன் அவர் வந்து முதல்ல பட்டோடி வம்சம் அதெல்லாம் ரைட்டு, இவ்வளோ 14,000 கோடி சொத்துலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஒரு மிடில் கிளாஸ் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் ஃப்ளாட்டில் இவர் ஏன் வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. இவருக்கும் அந்த பயம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நிறைய அந்த பாலிவுட் நட்சத்திரங்களுக்கு கொலை மிரட்டல், அப்புறம் வந்து அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சைஃப் அலி கானுக்கு மறைமுகமாக அந்த மாதிரியான ஒரு த்ரெட்டிங் நடந்திருக்கு. அதனால் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரபலமான இடத்துல இல்லை சொகுசான ஒரு பங்களாவில் தனி வீட்டில், என்ன நினச்சி பாருங்கள், ஷாருக் கானுக்கு அவ்வளோ வீடு இருக்குது, சல்மானுக்கு அவ்வளோ வீடு இருக்குது, அமிதாப் பச்சன் இப்போ ஒரு சொத்து வாங்கியிருக்காருங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் வந்தது, 33 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கியிருக்காரு, ஒரு வீடு வாங்கியிருக்காரு. இவங்களாம் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இதெல்லாம் சைஃப் அலி கானுக்கு ஜுஜுபி ஏங்க. அரண்மனையும் அவ்வளோ பெருசு இருக்கும்போது இவர் ஏன் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு இதில் வந்து பதுங்கி இருக்கணும்? ஏன்னா அந்த குடியிருப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த கத்தி குத்து சம்பவத்துக்கு பிறகு தான் அடேயப்பா இவர் இவ்வளோ பெரிய ஆளான்னு தெரிய வந்திருக்குது. இதெல்லாம் மீறி இத்தனை கோணத்தில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த விசாரணையுடைய முழு விவரம் வந்து இன்னும் ஒரு வாரத்திற்குள் தெரியும். இது செட்டப்பா அல்லது எதிரிகள் யாராவதா அல்லது வந்து இவர் அந்த சொத்து விவகாரத்தில் நீதிமன்றத்தை தவிர்ப்பதற்காக செஞ்ச வேலையா இல்லது இதனுடைய பின்னணியில் சர்வதேச மாஃபியாக்களுடைய தொடர்பு இருக்கிறதா அப்படின்ட்டு இந்த விசாரணை தெரிய வரும். நாம் அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.